ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஹஸ்பண்ட், பாப்பா, மாமனார், அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை எல்லாருமே கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த விலாகை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி உட்காந்துட்ருக்கார் இல்லையா, இவர் தான் எங்கள் மாமனார். எல்லாரும் ஆட்டோவில் கிளம்புனது ரொம்ப நல்லதாக போச்சு. பைக்கில் மட்டும் போயிருந்தோன்னா அந்த வெயிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்டோவில் காற்று ரொம்ப நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பழைய வீடுகள் நிறைய இங்கே போகிற வழியில் பார்க்க முடியும். இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது தான் இந்த வீடுகள்லாம் அதிகம் பார்ப்போம். நிறைய குட்டி குட்டி கோயிலுங்க. இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பழைய வீடு, அப்படியே செதிலம் அடிஞ்சு போயிருக்கு. ஆலமரம். இது எங்கள் மாமியார் கொடுத்த சாரீ. ஸோ ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கட்டிட்டோம். நானும் பாப்பாவும் ஆல்மோஸ்ட் சேம் கலரில் தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ பேர் காரில் வந்து இறங்கியிருக்காங்க பாருங்கள். இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் தான் திருவிழா நடத்துவாங்க. ஸோ நாங்களுமே வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துடுறது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அவ்வளோ நல்லது. இங்கே எதுக்கு பந்தல் போட்டிருக்காங்கன்னா, திருவிழா முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் போட்டிருக்காங்க. உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு சாமியை காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக சிங்கரிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது உள்ளே இருக்கிற இந்த சின்ன கோயில் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் பெரிய கோயிலாக்கி கட்டியிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் என்னோடய ஹஸ்பண்ட் பேர் நித்யானந்தம் முதலியார். ஈக்காடு 2001 அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2001 ரூபா கொடுத்துருந்தாரு. அதெல்லாமே கல்வெட்டில் போட்டிருந்தாங்க. அடுத்து எங்கள் மாமனார் பேர், எங்கள் சின்ன மாமனார் பேர், அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதில் சேகர் முதலியார் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, சேகர் முதலியார் ஈக்காடு அப்படின்ட்டு 2001 ரூபா. இது எங்கள் மாமனாரோட பேர். அடுத்து ஆனந்தன் முதலியார் திருமழிசை 2001 ரூபா போட்டிருக்காங்க. அது எங்கள் சின்ன மாமனாரோட பேர். ரவி முதலியார், கர்ணான் முதலியார், இவங்க 2 பேருமே என்னோடய சின்ன மாமனார் தான். ஆறுமுகம் முதலியார் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன். ஸோ அவங்க எல்லாரோட பேரும் போட்டிருக்காங்க. கோயிலோடு இன்னொரு ஒரு சைடில் இந்த கல்வெட்டு பதிச்சிருந்தாங்க. கோயிலை அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் பாருங்கள். சென்டரில் ஒரு சின்ன கோயில் முனுசாமி ஆண்டவர் கட்டிட்டு, அதுக்கப்புறம் வெளியில் கோயில் பிரகாரம் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க இல்லையா, அவங்க கொடுத்த நன்கொடையில் கட்டியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சாமி கயிறெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்காக வந்து எங்கள் சிஸ்டர் நாங்கள் எல்லாருமே சிஸ்டர் மாதிரி தான் நல்லா பேசிக்குவோம். ஸோ அவங்க எனக்கு வந்து கயிறு கட்டி விட்டு இருந்தாங்க. இவங்க பேர் வந்து அருணா. 3 சிஸ்டர் இருக்காங்க. பட் ஒருத்தங்க வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் என் கூட இருந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு காட்டினாலே அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட பெரிய தம்பியோட ஒய்ஃபு. ஒருத்தங்க பக்கத்தில் இருக்காங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட சின்ன தம்பியோட ஒய்ஃபு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான். நாங்கள் போன டைமுக்கு கெடா வெட்டு எல்லாமே முடிஞ்சு அந்த கெடாவை சமைச்சு பரிமாறுற டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாருமே என்னென்னா சேருக்கு பின்னாடி நின்று இடம் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அது மாதிரி நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, அதனால் லாஸ்ட்டு பந்தியிலே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். நான், ஹஸ்பண்டு, என் ஹஸ்பண்டோட அத்தை எல்லாருமே உட்காந்துட்டோம். இன்றைக்கி ஒரு புடி அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு தான் உட்காந்தது. குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க, சிக்கன் 65, அப்பளம், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், கோஸ் பொரியல், சாதம், மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. இன்னும் கூட சாம்பார், ரசம், வத்த குழம்பு எல்லாமே இருக்குது. பட் நான் மொத்தமே நான்வெஜ் தான் அதிகம் சாப்பிட்டேன். எங்கள் சின்ன மச்சினனுக்கு 2வது பையன் பிறந்திருக்கு. ஸோ அந்த பாப்பா வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டே எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். அவர் தான் இன்றைக்கி ஹீரோவே. அவரை சுற்றி தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ காட்டியிருந்தோம் இல்லையா, முனுசாமி ஆண்டவர் கோயிலேருந்து பக்கத்தில் இந்த டில்லியம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் எப்போவுமே அந்த கோயிலுக்கு வந்தால் இந்த சாமியுமே கும்பிட்டுட்டு தான் போவோம். கோயில் முழுக்க எங்கே பார்த்தாலும் அவ்வளோ குரங்கு இருந்துச்சு. இந்த குரங்கு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இல்லையா, இவர் தான் எங்கள் பெரிய மச்சினை. மொத்த ஃபேமிலியும் கிளம்பி குலதெய்வ கோயிலேருந்து இங்கே வந்துட்டு வந்த டில்லியம்மன் கோயிலுக்கு இப்போ உள்ளே போகிறோம். எங்கள் பாப்பாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். வயிற்றில் ஒரு குட்டியை வச்சுட்ருக்க குரங்கு, அம்மா வீடியோ எடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மிராண்டா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை கொடுத்தோம். குரங்கு எவ்வளோ அழகாக குடிக்குது பாருங்கள். பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு எப்படி தெரியுமா, இப்படி தூக்கி குடிக்க தெரியுமா அப்படின்னு யோசித்து தான் கொடுத்தோம். அது பார்த்தா அவ்வளோ சூப்பராக குடிச்சிட்டு இருந்துச்சு. மிராண்டா கொடுத்தோம். அது ஒரு குரங்குக்கு தானே, மற்ற குரங்கெல்லாம் வந்து எதனா கொடுங்கன்னு கை நீட்டுச்சு. அப்புறம் வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க. சரி, ஒழுங்காக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சினை பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. முனுசாமி ஆண்டவர். அடுத்தது வழிபடுறவங்க குலதெய்வமான காவத்தம்மன், கிராம தேவதை. அடுத்தது டில்லியம்மன் இந்த கோயிலில். ஓகேங்களா, இவங்க டில்லியம்மன்.
இவர் ஒரு பெஸ்ட்டு சித்தப்பா. பசங்க எல்லாருக்கும் என்ன சாமி கும்பிட்டுட்ருக்கோம், ஏன் கும்பிடுறோம் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி சாமி கும்பிட சொல்லியிருந்தார். நீங்களும் கூட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சாமி கும்பிட்டுட்ருக்கோம், நம்ம குலதெய்வம் என்ன, ஏன் கும்பிடுறோம், எங்கே இருக்குது இந்த கோயில், அது எல்லாமே சொல்லுங்கள். ஸோ இது வந்து டில்லியம்மன் கோயில் உள்ள சாமி சிலை இப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு மொத்தமாக வெளியில் வந்துட்டோம். டில்லியம்மனை கும்பிட்டுட்டு அடுத்தது காவாத்தம்மன் அப்படின்னு ஒரு கிராம தேவதை சாமியோட கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதுதான் இந்த கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முழுசாக கட்டி முடிக்கல. முன்னாடி போயிட்டுருக்கா இல்லையா, அவள் வந்து எங்கள் பெரிய மச்சனை, இப்போ முன்னாடி பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அவரோட பெரிய பொண்ணு, அவள் தான் போயிட்டுருக்கா. காவாத்தம்மன் கிராம தேவதைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சாமியோட சிலை தான் அது. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதால போல் அங்கே கை காட்டுறேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு சத்திரம் இருக்குது. இது எல்லாமே கோயிலுக்கான சத்திரம். இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டும் சின்ன மாமனாரும் தனியாக வராங்க. இதில் வந்து என்னோடய பெரிய பொண்ணு, என் பெரிய மச்சனை, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் கிளம்பிட்டோம். சின்ன மச்சனை அவங்க சின்ன பாப்பா வச்சுருக்கிறதால வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பூண்டி டேமுக்கு கிளம்பிட்டோம். இந்த மேலேருந்து கீழே இறங்கி பூண்டி டேமுக்கு போவோம். அந்த ஃபீலே தனி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த பூண்டி டேம் போய் பாருங்கள். பூண்டி ஏரி அதோட அந்த டேமும் இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே நின்று பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஏரி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான், சொல்லவே வேணாம். பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். எங்களோட சின்ன பாப்பா, அப்புறம் எங்கள் பெரிய மச்சினம் பொண்ணு. ஆக்சுவலாக நான் பெரியம்மான்னு இவ கூப்பிடும்போது தான் எனக்கு ஃபீலே வரும். ஸோ அதுக்குள்ளே எங்கள் பெரிய மச்சினை, எங்களோட பாப்பா, அவங்களோட பையன் எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் சின்ன மாமனாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா கூடியாச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா சேர்கிற நாளெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நாளாக தான் இருந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த வெயிலுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நடக்கணும் இல்லையா, அதனால் முன்னேற்பாடாக எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க. குட்டி பாப்பா எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சித்தப்பா ஒவ்வொரு இடத்தையும் காட்டி இதுக்கு என்ன ஏன் இருக்குது அப்படின்ட்டு விளக்கமாக சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார் பசங்களை. சரியான வெயில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வெயிலாக இருந்தாலும் கூட்டமாக கிளம்பியாச்சு. ஸோ பேசிக்கிட்டே அப்படியே எல்லோரும் நடக்க ஆரம்பித்தோம். நானும் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவர் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார், நான் வந்து இந்த காப்பர் சரி வச்ச சாரீ கட்டியிருந்தேன். ஸோ எல்லோரும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே அவ்வளோ குரங்கு இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் நிறைய தடவை, பட் இங்கே குரங்கே இல்லை. உங்களுக்கு எதனா விஷயம் தெரியுமா, இந்த குரங்கு எதனா வனத்துறையிலேருந்து பிடிச்சிட்டாங்களா, அப்படி எதனா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, பட் குரங்கு எதுவுமே இல்லை, அவ்வளோ குரங்கு இருக்கும் இங்கே. அது திறந்து விட்டா தண்ணி வரும், மேலே இருக்கும் வழி, அது திறந்து விடுறது கீ. இந்த செயின் இருக்குதுல்ல, அதை போட்டு திருப்பும்போது செயின் மேலே ஏறிச்சுன்னா தண்ணி ஓடிடும். தண்ணி லைட்டாக எங்கள் பெரிய மச்சனம் தான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கே கூட அவர் சொல்லும்போது தான் இதை பற்றின விஷயம்லாம் தெரியும். பசங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயந்தான். நீங்களும் கூட எங்கே போனாலும் பசங்க கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து புரியும். டேம்லேருந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணோடனே இந்த சென்டரில் ஒரு சுவர் இருக்கு இல்லையா, அதில் பட்டு அதோட வேகம் குறையும். அதுக்கடுத்து ஒரு தடுப்பு இருக்கு இல்லையா, அதில் பட்டு இன்னும் வேகம் குறைஞ்சி தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இங்கேருந்து அந்த 2 தடுப்பு தாண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா முழுக்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேருந்து கிளம்பி பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே மரம்லாம் இருக்கிறதால பசங்க கொஞ்சம் நேரம் நிழலில் விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்க விளையாடிட்டு இருக்க இந்த பார்க் ஏரியாவிலேருந்து டேமை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ட்டு பாருங்கள். எத்தனை வழி இருக்குது பாருங்கள். இத்தனை வழியில் இருந்தும் தண்ணி வெளியில் வரும். பட் இப்போ தண்ணியை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி எதுவும் வெளியில் வரல. பட் மழை காலம்னும் போது தண்ணி திறந்து விடுவாங்க. டேமோட தண்ணி வெளியே வர பக்கம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே காட்டியிருந்தோம் இல்லையா தடுப்பு சுவர் இருக்குன்னு, அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க சித்தப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவரை ஏமாற்றிட்டாங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தடுப்பு இருந்தது இல்லையா, அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக தூக்கி அந்த கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிற்க வச்சுட்டாரு. நாங்கள் எல்லாருமே மேலே வந்துட்டோம். அதில் நடக்க எனக்கு பயமாக இருந்துச்சு. இங்கேருந்து பாருங்கள், பசங்க எல்லாம் ஒவ்வொரு கல்லையே அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க. குட்டி பையனை மட்டும் ஒரு தூக்கி விட்டுட்டு இருந்தார். டேம் மேலே நின்று பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 16 பார்ட் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாங்களா, இப்போ அவனே தைரியமாக தாண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்கள். அவன் தான் இப்போ முன்னாடி இருக்கான் லீடிங்கில். அவனே எகிரி குதிச்சு போக ஆரம்பிச்சிட்டான். ஜாலியாக இருந்ததா? ஹாப்பியாக இருந்தியா? டயர்டாகல? டயர்டாக தான் இருக்கா? குதிச்சு குதிச்சு டயர்டாயிடுச்சா? சரி, எப்படி இருக்கு உனக்கு போயிட்டு வந்தது? டயர்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.